1980 பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. 1990 தலையில துணிய போட்டுக்கிட்டு அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. 1995 ஜீன் அண்ட் டி-ஷர்ட். 2000ல ஷார்ட்ஸ் வந்தது. 2005 லவ் ஃபெயிலியர். லவ்வர்ஸ் அதிகமானாங்க, பொண்ணுங்களோட சூசைடும் அதிகமாச்சு. 2010 பசங்களோட சூசைட். 2015 எதிர்க்கிற வில் பவர். 2018 பொண்ணுங்க தைரியமா கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொலைக்கான காரணம் என்ன? பண்ணது யாரு? பண்ண வச்சது யாரு? இந்த அலர்ஜி லவ் ரெண்டுத்துக்கும் காரணமே இருக்காது மேடம். காரணம் இல்லாம எதுக்கு கொலை பண்ணீங்க? இந்த உலகத்துல 10 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குது மேடம். ஆனா அவங்க எல்லாருமே நல்லவங்களா வளர்றது இல்ல மேடம். தான் காதலிக்கிற பொண்ணு சீத்தையா தான் இருக்கணும்னு இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஆசைப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் அவ எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து பார்க்காம தான் கைக்குள்ளேயே இருப்பாங்கிறதுக்காக தான். இந்த பொண்ணுங்க எல்லாம் மண்ணெண்ணெய் ஸ்டவ் மாதிரி மேடம். அதிகமா பம்ப் பண்ணா பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. பம்ப் அடிச்சவங்க யாரு? தெரியாத கேள்வியை கேட்கும் போது பொண்ணுங்க அமைதியாயிடுவாங்க. ஆனா பசங்க அமைதியா இருக்க மாட்டானுங்க. நான் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சில பேருக்கு காதலுங்கிறது வெறும் அனுபவம், சில பேருக்கு அது பொழுதுபோக்கு, இன்னும் சில பேருக்கு லோக்கல் சென்டிமெண்ட். ஆனா எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு அது ஒரு சின்ன உலகம் மேடம். அந்த சின்ன உலகத்துல யாரோ தெரியாதவன் ஒருத்தன் நுழைஞ்சிட்டான். நாங்க யாருமே வசதியான வீட்டு பொண்ணுங்க இல்ல. என் ஊரு ஹாசன், அப்பா டெய்லர். எனக்கு படிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். நான் சாம்ராஜ் நகரத்தை சேர்ந்தவ. அப்பா அம்மா மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தாங்க. என் ஊரு மைசூர். அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர்ஸ். ஒரே ஒரு அண்ணன் எங்களை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. மங்களூர் ரொம்ப அழகான ஒரு ஊரு. அப்பா PWD ஒர்க்கர். என் சந்தோஷம் தான் அவரு சந்தோஷம். சொல்ல போனா நான் ஒரு ஃப்ரீ பேர்ட் மேடம். பிரதாப் சொன்னா கேளு, சூசைட்லாம் பண்ணிக்காத. பிரதாப் உன்ன ஏய் குரங்கு, நான் எங்கடி சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? சும்மா ஜோக் பண்ண, அவ்வளவுதான். ஆமா, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நீ எப்ப சொல்றியோ அப்போ. நான் இன்னைக்கு ரெடி. நானும் ரெடி. அப்ப குழந்தைங்க எதுக்கு லேட் பண்ணாலும் அதுக்கு மட்டும் நான் லேட் பண்ண மாட்டேன். ஆமா, 2 குழந்தைய கொடுத்துட்டு அப்புறம் என்ன விட்டுட்டு போயிடுவேன். என்னன்னா அவ்வளவு சீப்பான ஆள் நினைச்சிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கை கொடு. சாக்லேட் சாப்பிடுறியா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா? பாய். மேகா, எப்படியும் நாம புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க. அது மட்டும் இல்லாம நீ நாளைக்கு பெங்களூர் போக போற. போகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் உன் வீட்லயே இருந்தா நல்லா இருக்கும்ல? ஒரே வீட்ல இருப்போம், ஒரே பெட்ல படுத்து தூங்குவோம், ஒரே பாத்ரூம்ல குளிப்போம், ஒரே ரூம்ல ட்ரெஸ் மாத்திப்போம். ஐடியா நம்ம சூப்பரா தான் இருக்கு. நீ ஒரு வேலை பண்றியா? நீ உள்ள வந்து இத பத்தி ஃபுல்லா டீடைல்டா எங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. வேண்டாமா, காலையில பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம், சரியா? பாய். இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
எல்லாரும் உங்களோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போங்க. ஹாய். I'm Arshita from Asan. ஹாய், I'm Megha from Mangalore. Nice to meet you. Yeah. ஹாய். ஹாய், ஹாய். நான் மாலா, மைசூர்ல இருந்து வரேன். மேகா அர்ஷிதா from Mangalore. ஆசன்ல இருந்து வரேன். ஹாய். ஹலோ. ஹாய் ஹாய். ஹாய் ஹாய். அண்ட் சாயா. நைஸ். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய பெட் இருக்கும்ல, அதான் 4-5 பேர் தூங்குற மாதிரி. அந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எதுக்கு? ஏன்னா எனக்கு கால் மேல போட்டு தூங்கி தான் பழக்கம். தினமும் எங்க அம்மா மேல கால் போட்டு தூங்கலனா எனக்கு தூக்கமே வராது தெரியுமா? அப்பனா உங்க அப்பாவோட நிலைமை என்னடி? ஆமால, பாவம் எங்க அப்பா. ஹேய், நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. கரெக்ட். இது காதலிக்கிற வயசு, கல்யாணம் பண்ற மனசு. இது ரெண்டையுமே மூடு வரும்போதே பண்ணிடணும். இல்லனா ஆசை வயசு ரெண்டுமே வீணா போயிடும் தெரியுமா? ஹாஸ்டல்ல இன்னைக்கு டிஃபன் நல்லாவே இல்ல. உனக்கு என்னடி பிரச்சனை? நீயே அதை பத்தி யோசிக்கிற? எதை சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிற கெப்பாசிட்டி தான் உனக்கு இருக்கே. பொண்ணுங்க ஸ்கூட்டியை விட்டுட்டு ஆக்டிவா எடுக்கும் போதுதான் நல்லா தெரியுது அவங்க ஆன்டி ஆயிட்டாங்கன்னு. ஏன்னா இடமே பத்துறது இல்ல, சீட்டு பெருசாயிடுது இல்ல. சீட்டுங்கிறது பிஎம்சிடி டாய்லெட் மாதிரி. அர்ஜென்ட்ல இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்கள கதவை தட்டி தட்டி கூப்பிடணும். ஓ, நீங்க எப்ப பிஎம்சி டாய்லெட்க்கு போனீங்க? ஏய், நீ மறந்துட்டியா? நீ தானே இவளுக்கு பக்கெட் கொண்டு போய் கொடுத்த. ஏய், குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். சிட் டவுன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம காலேஜோட 25வது வருட ஆண்டு விழா வரப்போகுது. அந்த விழாவை சிறப்பிக்கிற விதமா நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ண போறோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விருப்பம் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பேரை கொடுத்து பிராக்டிஸ ஆரம்பிக்கலாம். நாம என்னடி ப்ரோக்ராம் பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் விடு. இந்த ஆம்பளை பசங்க இருக்காங்களே, நம்ம எதுவுமே பண்ணலனா கூட விசில் அடிச்சு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏய் ஆமாண்டி, என் அப்பா Facebookல ஒரு போட்டோ போட்டு 3 வருஷம் ஆச்சு. ஒரு கமெண்ட் இல்ல, ஒரு லைக் இல்ல. ஆனா எங்க அம்மா போட்டோ போட்டப்போ 600 லைக்ஸ் 800 கமெண்ட்ஸ். வயசானவங்களையே விட்டு வைக்கல, அப்ப நம்ம விட்டுருவாங்களா என்ன? கரெக்ட். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் விடு, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஆமால, வா. ஏய் எந்திரி 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 எந்திரிடி. என்ன டைம் ஆயிடுச்சு? ஏய் மாலா எழுந்திரி. என்ன? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹலோ. அப்பா நீங்க போங்கடி, நான் வரேன். சரி சரியா வருமாடி? ஹலோ. அத நான் சொல்றேன். சொல்லுங்கப்பா. சரிப்பா போலாம். காலேஜ்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. ஏய், பாத்து போக மாட்டியா? ஏன் நீ பார்த்து போயிருக்கலாம்ல? உன்னை விட்ட மூச்சு பேந்துக்கும். என்ன ரவுடிசமா? உன்னை கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டியா? உனக்கு ஒரு பிரச்சனைனா கேக்குறதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? ஏய், இந்த கண்ணத்துல அறையிறது செருப்பால் அடிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இப்பெல்லாம் வாலாட்டினா போட்டு தள்ளிடுவோம். கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துடுவோம். ஜாக்கிரதை. சரி பாத்துக்கலாம். அது என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லு. ஏன் மேலேயே காலை வச்சிட்டீங்களா? வாங்கின அடிய திருப்பி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இப்ப வாங்கடி. உங்க எல்லாருக்கும் தைரியம் இருந்தா இப்ப என் மேல கை வச்சு பாருங்க. வாங்கடி, வாங்க.
போல. பாத்துடி எந்திரி. விடுங்கடா, விடுங்க. ஹே, இவனுங்களோட லீடர் எங்க? அவன் துண்ட காணும் துணிய காணன்னு ஓடி போயிருப்பான். ஒருவேளை பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? யாராவது சொன்னா தானே தெரியறதுக்கு. வாங்கடி ரிஹர்சல் போலாம்.